Hello students, welcome back to our channel. Last video la நம்ம 10th chapter ல 10.8 மட்டும் பார்த்தோம். And then 10.8 தவிர உங்களுக்கு வேற ஏதாவது 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணா பேலன்ஸ் இருக்க எக்ஸசைஸ்ல எது எதெல்லாம் 5 மார்க்ல வருமோ அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். Example 10.11 solve that the solution of a differential equation 1 plus x square dy by dx equal to 1 plus y square is tan inverse of y plus tan inverse of x plus c. இது வந்து 2022ல 5 மார்க்ல கேட்ட क्वेश्चन and then 2024ல 3 மார்க்லயும் கேட்ட क्वेश्चन. ஓகேவா? குட்டி சம் தான் பாருங்க. 1 plus x square dy by dx equal to 1 plus y square. இப்போ என்ன பண்ணனும்னா x எல்லாம் ஒரு சைடு y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். அப்ப dy by 1 plus y square then இது இங்க போயிடும் dx divided by 1 plus x square. Then integration on both sides. Integration of dy by 1 plus y square equal to integration of dx by 1 plus x square. 1 by 1 plus x square என்னது tan inverse of x புரியுதா? அப்படினா இங்க பாருங்க 1 plus y square அப்ப tan inverse of y equal to tan inverse of x plus c. Then tan inverse c மட்டும் தெரிஞ்சு இத கொண்டு வந்து அப்ப tan inverse of y minus tan inverse of x plus x equal to c. ஓகேவா? புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? அதுக்கட்ட இது எப்படி இருக்குன்னா tan inverse of a minus tan inverse of b அந்த ஃபார்மட்ல இருக்கா இது எப்படி எழுதலாம்னா இது ஈக்குவல் டு ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னா tan inverse of a minus b divided by 1 plus a into b. அப்படின்னா tan inverse of y minus x divided by 1 plus xy equal to c. இந்த இன்வர்ஸ் இன்சைட் போயிடுச்சு அப்ப tan of c வருமா? அப்படின்னா y minus x divided by 1 plus xy equal to tan c. இந்த tan c இருக்குல்ல இதை நான் a அசம்ப்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க இது ப்ரூவ் பண்ண சொல்றது இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனா சால்வ்னு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க 2024ல. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ரெக்வயர் ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேவா? இதை வந்து நான் a எடுத்துக்கிறேன். அப்புறம் y minus x divided by 1 plus xy equal to a. இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் y minus x equal to a into 1 plus xy. அவ்வளவுதான் இந்த சம். புரியுதா? Next 10.5 la first sum. If f is a constant force generated by the motor of an automobile of mass m, its velocity v is given by m of dv by dt equal to f of f minus kv. Okay va? Where k is a constant சொல்லிட்டாங்க. Express v in terms of t given that v equal to 0, t equal to 0. Okay va? m of dv by dt equal to f minus kv. பாருங்க நான் என்ன பண்றேன்னா dv அதாவது v எல்லாம் ஒரு சைடு t எல்லாம் ஒரு சைடு அப்படின்னா இங்க பாருங்க dv இது v கீழே வந்துருச்சு f minus kv equal to இது சைடு பேச அப்புறம் 1 by m dt. then integration எடுக்கிறேன்னா இது கான்ஸ்டன்ட் நான் இவ்வளவு எடுத்துட்டேன். இதுக்கு இன்டகிரேஷன் எடுத்தா என்ன வரும்? வெறும் t plus log c. ஓகேவா? இந்த சைடு பாருங்க இந்த சைடு வந்து நான் k வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்களா அப்படின்னா இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இத நான் எப்படி சிம்பிளை பண்ணிப்பேனா இந்த டேர்ம்ஸ்ல. ஓகேவா? f minus k v ன்னு இருக்குல அத நான் u ன்னு அசம்ப்ஷன் வச்சுப்பேன். and then k of dv equal to du அப்புறம் dv equal to இது இந்த சைடு வந்துரும் அப்படினா minus 1 by k du வா? இங்க பாருங்க dv கொடுத்திருக்காங்கனா dv னா என்னது 1 minus k du அந்த ஃபார்மட்ல எழுதிருக்காங்க. ஓகேவா? then u ஓட வேல்யூ f minus kv புரியுதா? 1 divided by f minus kv க்கு இன்டகிரேஷன் எடுத்தா என்ன ஆகும்? log of f minus kv வருமா? அதுதான் இங்க இருக்கு. புரியுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா எப்படி வந்திருக்குன்ட்டு? and then இங்க பாருங்க இந்த k இருக்குல்ல இது அந்த சைடு போயிடுது அப்படின்னா minus log of f minus kv equal to divide like concept பண்ணா k divided by m t plus log c. then என்ன பண்ணணும்? t ஓட வேல்யூ 0 போடணும், v ஓட வேல்யூ 0 போடணும். இங்க v இருக்கு இங்க மட்டும் 0 ஆயிரும், இந்த டேர்ம் போயிடும், இதுவும் 0 ஆயிரும். then இங்க இருக்கு minus log of f equal to log of c. புரியுதா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா இந்த இருக்குல்ல log of c இதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? அப்படின்னா minus
log of f minus kv equal to kt divided by m minus ஒரு மைனஸ் இருக்கனால minus log of f. புரியுதா? log c இருக்கிறதுல நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். தென் இத இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? மைனஸ் செகண்ட் சைடு வந்துச்சு. அப்ப log of f minus kv equal to kt by m taking exponential. ஓகேவா? log கேன்சல் ஆகுதுக்கு நான் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறேன். அப்ப நான் f இது எப்படி இருக்கா? log a minus log b ஆ? அப்ப என்ன எழுதுவீங்க? a by b ஆ? இது a இது b. புரியுதா? equal to exponential இருக்கனால e power kt by m. then இங்க டினாமினேட்டர்ல இருக்குல இந்த டேர்ம் அங்க வந்துருது. அப்ப f equal to e kt by m into f minus kv. புரியுதா இந்த சம்? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் fourth sum. Fourth sum, find the following differential equation dy by dx equal to root of 1 minus y square divided by 1 minus x square. இது வந்து 2025 ல 24 ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन, 2 மார்க் 3 மார்க்ல கேட்ட क्वेश्चन. ஓகேவா? பேஜ் நம்பர் 161 ல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? x எல்லாம் ஒரு சைடு y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணுமா? அப்ப dy இதுக்கு ஒரு ரூட், இதுக்கு ஒரு ரூட்டா, இத டிவைட்ல வந்துருச்சு. அப்ப dy by divided by root of 1 minus y square equal to dx divided by root of 1 minus x square. then integration எடுக்கணுமா? integration எடுத்துக்க integration of 1 divided by root of 1 minus x square ஓட வேல்யூ என்னது? sin inverse of x ஆ? அதான் sin இந்த y டேர்ம் இருக்கனால y வந்திருக்கு, இங்க x இருக்கனால x டேர்ம் வந்திருக்கு. அவ்வளவுதான் இந்த சம். புரியுதா? ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन இந்த क्वेश्चनலாம். அதனால இது பார்த்து வெச்சுக்கோங்க. then fifth sum பாருங்க. e power y plus 1 cos x dx plus ey sin x dy equal to 0. பேஜ் நம்பர் 162 ல இருக்கு. இப்போ என்ன பண்ணனும்னா இத இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். பிளஸ்ல கேன்சல் பண்ண மைனஸ் ஆயிருமா? புரியுதா? அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா x எல்லாம் ஒரு சைடு y எல்லாம் ஒரு சைடு எடுத்துறேன். இது y டேர்மா, அது இந்த சைடு போயிடுச்சு. இது x டேர்மா, அது இந்த சைடு வந்துச்சு. அதனால cos x divided by sin x into dx equal to minus ey divided by e power y plus 1 dy. புரியுதா இந்த ஸ்டெப் எப்படி வந்திருக்குன்னு? then integration எடுக்கிறோம். ஓகேவா? cos x divided by sin x dx equal to minus integral of e power y plus 1 dy. இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இங்க பாருங்க, அசம்ப்ஷன் எப்படி வச்சுக்கிறேன்னா e y plus 1 வந்து நான் u நோ, இங்க இருக்குல்ல இத du நோ அசம்ப்ஷன் வச்சுக்கிறேன். புரியுதா? இது u, இது மேல இருக்குது du, and then sin ஓடது t. ஓகேவா? sinன்றது t, cos x dx வந்து dt. புரியுதா எப்படி போட்டுருக்கேன்ட்டு? அப்ப என்ன வரும்? integral of dt divided by t equal to minus integral of du by u. புரியுதா? அதுக்கு அடுத்தது இன்டகிரேஷன் எடுத்துருக்கேன். அப்புறம் log of t ஓடது என்னது? sin. அப்புறம் log of sin x equal to minus u ஓடது என்னது? ey e power y plus 1. அப்புறம் minus log of e power y plus 1 plus log c. then இது இந்த சைடு வந்துச்சு. log of sin x plus log of e power y plus 1 equal to log c. then இது ரெண்டுல இருந்து log நான் காமன் எடுத்துறேன். அப்புறம் sin x e power y plus 1 equal to log x. then exponential எடுத்துப்பேன், log cancel ஆயிருக்கும். sin x e power y plus 1 equal to c. புரியுதா இந்த சம்? next அதுலயே 7th question. dy by dx minus x root of 25 minus x square equal to 0. நான் இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் பிளஸ் ஆயிருது. then dy equal to இது x, ஏன்னா நமக்கு இங்க y டேர்ம் இல்ல, அதனால dy equal to x root of 25 minus x square into dx. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க 25 minus x squareன்றத u நோ, இங்க ரூட்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல, அதான் minus 2x dx வந்து du நோ எடுத்துக்கிறேன். ஓகேவா? u இது du, then இந்த 1/2 அந்த சைடு 2 வந்து அந்த சைடு வந்தது, அதனால minus 1/2 minus du by 2. புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? integral of dy equal to இந்த டேர்ம்க்கு என்ன எழுதணும்? x into இருக்கு minus d, அதாவது minus du by 2, அதாவது 1/2 போட்டிருக்கேன், இங்க du போட்டிருக்கேன், இதை வந்து root 2 போட்டிருக்கேன். புரியுதா? இன்டெகிரல். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இன்டெகிரேஷன் எடுக்கணுமா?
dy integration எடுத்தானது y equal to minus 1/2 இதை எப்படி எழுதலாம் u power 1/2 then integration வரனால 3/2 புரியுதுல 1 வரும் and then LCM எடுத்தா 3/2 அதே மாதிரி ஃபிராக்ஷன்லயே வருமா இப்போ நீங்க சும்மா x cube integration எடுத்தா என்ன வர போகுது x power 4/4 அந்த ஃபார்முலா தான் plus c then இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும் இங்க வந்துச்சு -1/3 u ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம் 25 x ஸ்கொயர் தானே u னா பவர் என்னது 3/2 plus c இங்க 3 இருக்குல்ல அதனால நான் இத வந்து LCM மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேவா இல்லனா மல்டிப்ளை பண்ணேன்னு வெச்சுக்கோங்க மல்டிப்ளை பை 3 அப்ப 3y - 25 x square whole power 3/2 plus 3c புரியுதா சார் next 8th question x cos y dy equal to e power x x log x plus 1 into dx நம்ம என்ன பண்ணுவோம் இங்க இருக்கல இந்த x அத ஏனா x ஒரு டைம் y ஒரு டேர்ம் ஏனா இங்க இருக்குது இது மட்டும் தான் y அத நீங்க வச்சுக்கிறீங்க y ஏ இல்ல இங்க மட்டும் ஒரு x டேர்ம் இருக்குனா அதுக்கு டிவைட்ல வந்து இன்டகிரேஷன் எடுத்து வச்சிருக்கேன் புரியுதா integral of cos y dy equal to integral of e power x x log x plus 1 இந்த x இங்க வந்து dx புரியுதா ஸ்டெப் வரைக்கும் இதுக்கு என்ன ஃபார்மட் நம்ம யூஸ் பண்ணனும்னா integral of ex f of x plus f dash of x dx equal to e power x f of x ன்னு எழுதலாம் ஓகேவா அதனால சிம்பிளா முடியறதுக்காக integral of cos x cos y dy equal to integral of e power x இது ஓகேவா f of x இது f dash of x into dx புரியுதுல then x cancel ஆயிடுச்சு இங்க log x plus 1/x dx வருது then cos க்கு இன்டகிரேஷன் எடுத்தானது sin sin y equal to இந்த ஃபார்மட் படி பாருங்க e power x log x plus c இன்டகிரேஷன் plus c புரியுதா இந்த ஸ்டெப் next அதுலயே 9th sum tan y dy by dx equal to cos of x plus y plus cos of x minus y இதுக்கு எந்த ஃபார்மட் யூஸ் பண்ணனும்னா cos of x plus y plus cos of x minus y 2 cos x cos y ஓகேவா அந்த ஃபார்மட்க்கு நம்ம மாத்திப்போம் அப்பனா tan y dy by dx equal to 2 into cos x cos y புரியுதா அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்க y term நமக்கு x எல்லாம் ஒரு சைடு y எல்லாம் ஒரு சைடு வச்சுப்போம்ல அதனால இத இந்த சைடு கொண்டு வரேன் tan y divided by cos y dy இந்த இது அந்த சைடு வச்சு 2 cos x dx புரியுதா 1 by cos என்னது secant அதனால tan y equal to tan y into secant y dy equal to 2 cos x dx then integration எடுக்கறேன் integral of tan y secant y dy equal to 2 constant நால அது integration குள்ள போடல cos x dx இதுக்கு integration எடுத்தா secant y வரும் ஓகேவா equal to 2 of cos க்கு integration எடுத்தா sin 2 sin x plus c ஏன் plus c போறனா integration எடுத்தாலே plus c வரும் next exercise 10.6 ல first sum solve the following differential equation x plus y cos of y by x into dx equal to x of cos of y by x into dx அதே மாதிரி இதுக்கு என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம்னா இங்க பாருங்க dy by dx ஓகேவா இது வந்து ஹோமோஜெனஸ் ஈக்குவேஷன் சொல்வாங்க ஓகேவா dy by dx dy by dx equal to x plus y cos of y by x in the term x cos of y by x it is a homogeneous equation இதுக்கு என்ன பண்ணனும் இதுக்கு ஒரு ரெண்டே ஸ்டெப் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த क्वेश्चन ஏனா 10.6 ல 5 மார்க்ல கேக்குறாங்க y வந்து vx ன்னு வச்சுப்போம் அப்படி இல்லனா x வந்து vy ன்னு வச்சுப்போம் ஓகேவா and then dy by dx வந்து v plus x dv by dx
இதை ரெண்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா 10.6ல இருந்து சம் கேட்டா போட்டுலாம் ஈஸியா. ஓகேவா? அதாவது y இருக்கிறதுல vx போட போறீங்க. ஓகேவா? dy by dx இருக்கிறதுல v plus x dv by dx போடணும். ஓகே, இங்க பாருங்க சம் பார்க்கலாம். dv by dx இருந்துச்சா, அதுதான் போட்டிருக்கேன். இதோ இருக்கு பாருங்க, dy by dx க்கு அந்த v plus x dy by dx ஆ. தென் இங்க பாருங்க x plus cos of x plus y cos of y by x. y னா என்ன போடணும், vx போடணுமா? அப்பனா x plus vx cos of y by x ஆ, அதான் vx போட்டிருக்கா. அதே மாதிரி x of cos of v y by x, அதான் vx போட்டிருக்கா. தென் x x கேன்சல் ஆயிரும். புரியுதா? தென் இதுல இருந்து x காமனா எடுத்துட்டேன். அப்ப நான் 1 plus v cos of v வரப்போகுது, ஏன்னா x x கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி x cos of v equal to v plus x d v divided by dx. ஓகேவா? இந்த x and x கேன்சல் பண்ணலாமா? then 1 plus v cos v divided by cos v, இது இந்த சைடு வந்துச்சு. அப்பனா minus v equal to x dv by dx. இதுக்கு LCM எடுத்தா 1 plus v cos v minus v cos v divided by cos v, இது ஏதோ கேன்சல் ஆயிரும். ஓகேவா? plus v cos v minus v cos v கேன்சல் ஆயிரும். 1 divided by cos v equal to x dv by dx. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா x எல்லாம் ஒரு சைடு, dv எல்லாம் ஒரு சைடு. ஓகேவா? இது dx by x, ஏன்னா இந்த x அந்த பேரும் அது சிம்ப்ளை பண்றீங்க. dx by x equal to cos v dv. then integration எடுங்க. dx by x க்கு integration எடுத்தானது log of x, அதுதான் இங்க போட்டிருக்கேன். then cos க்கு integration எடுத்தா sin plus c. then இந்த sin சைடு வந்துச்சு. log of x minus sin v equal to log c. நாம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல v இருக்கிறதுல y by x போட்டிருந்தோமா? v இருக்கிறதுல சாரி இங்க பாருங்க, y equal to v by x. அதுவே v னா என்ன போடுவீங்க, y by x னா போடுவீங்க. புரியுதா? ஆனாதான் v இருக்கிறதுல நான் y by x போட்டிருக்கேன். ஓகேவா? v இங்க மட்டும் தான் இருக்கு. log x minus sin of y by x equal to log c. then அந்த log c இந்த சைடு வந்துச்சு, அப்புறம் மைனஸ் ஆகுது. log x இது இந்த சைடு வந்து sin அந்த சைடு போயிடுது. log x minus log c equal to sin of y by x. then log a minus log b என்னது, log of மல்டிப்ளை எழுதலாம், பிளஸ் னா டிவைட் எழுதுவீங்க, மைனஸ் னா மல்டிப்ளை எழுதுவீங்க. log of c minus x equal to log y minus y by x. புரியுதா? then செகண்ட் ஸ்டெப் பாருங்க. செகண்ட் ஸ்டெப் x cube plus y cube into dy minus x square y dx equal to 0. என்ன பண்ணணும், dy by dx ஒரு சைடு, அதாவது dy by dx equal to ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரணுமா? dy by dx equal to x square y divided by x cube plus y cube. நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், y இருக்கிறதுல vx போடுவோம், dy by dx இருக்கிறதுல v plus x dv by dx போடணும். ஓகேவா? அப்ப நான் இது இங்க வந்துருச்சு. v plus x dv by dx equal to x square, y னா என்ன போடுவோம், vx ஆ, இது y ஓட வேல்யூ, இதுவும் y ஓட வேல்யூ. புரியுதா? x square into x நானது x cube v divided by x cube plus v cube x cube. then இது ரெண்டுல இருந்து நான் x cube காமனா எடுத்துட்டேன், x cube கேன்சல் ஆயிடுச்சு. புரியுதா? then இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கல v, அது அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்புறம் மைனஸ் v வருமா, அதுதான் இங்க வந்திருக்கு. அந்த எல்சிஎம் எடுங்க, v மைனஸ் அதாவது v into 1 plus v cube. அப்ப நான் v plus v power 4, இங்க மைனஸ் வரும் ஏன்னா இங்க மைனஸ் v இருக்கனால. ஓகேவா? புரியுதா? v minus v power 4 plus v minus v cancel, x dv by dx equal to minus v power 4 divided by 1 plus v cube. then integration எடுக்கணுமா, அதாவது x ஒரு சைடு வச்சுக்கணும், y ஒரு சைடு வச்சு இன்டகிரேஷன் எடுக்கணும். நம்மளுக்கு இங்க மட்டும் x இருக்கு, இந்த dv இந்த சைடு வந்து. ஓகேவா?
புரியுதா? இன்டகிரேஷன் இது இடம் மாறுது, அதாவது டினாமினேட்டர்ல நியூமரேட்டர் வரும், நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர். இன்டகிரேஷன் ஆஃப் 1 plus v cube divided by v power 4 dv equal to இந்த மைனஸ் தான் இந்த மைனஸ். ஓகேவா? இன்டகிரல் ஆஃப் dx by x. இன்டகிரேஷன் எடுங்க. இத நான் வந்து v power 4 வந்து ரெண்டு செப்பரேட், ஏன்னா ரெண்டுத்துக்குமே v power 4 வரும். 1க்கும் v power 4 வரும், v cubeக்கும் v power 4 வரும். 1 by v power 4 plus இங்க வந்து v cube divided by v power 4 வரும். கியூப்ல 4 போச்சுன்னா ஒரு v வரும். அதுதான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? equal to minus integral of dx by x. then integration எடுங்க. integration எடுத்தா v power minus cube divided by minus 3 plus இதுக்கு log of v equal to இதுக்கு minus log of x plus log c. then என்ன பண்றேன்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகே, அப்பனா இங்க -3 மேலதான் இருக்கு, அப்படி அது கீழே எழுதலாமா? v divided by 3v cubed எழுதலாமா? புரியுதா? இது நம்ம இங்க கீழே கியூப்னு எழுதலாம்ல, ஏன்னா இது வந்து -3 இருக்கு. அப்படி இது எப்படி எழுதலாம்? -1 divided by 3v cubed எழுதலாமா? புரியுதா? equal to c plus log of vx equal to log c. then என்ன பண்ணுவோம்? v இருக்கத்துல y by x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். v இருக்கத்துல y by x எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க வரும், இங்க வரும். புரியுதா? இது எப்படி மேல x கியூப் ஆயிருதுன்னா 3v கியூபா. ஓகேவா? 3 of y by x கியூப். அப்ப என்ன ஆகும்? இது மேல போயிடும். அப்ப நான் x கியூப் divided by 3y கியூப். புரியுதுல? plus log y equal to இங்க log y எப்படி வந்துச்சுன்னா y by x into x, x cancel, log y equal to log c. and then இங்க பாருங்க, இது இந்த சைடு போயிடுது, மைனஸ் ஆயிடுது. மைனஸ் என்ன ஆகும்? log of y divided by c equal to x cube divided by 3y cube. 10 அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட் சம் எடுத்துப்போம். அப்புறம் y by c equal to e power x cube divided by 3y cube. then the c இந்த சைடு வந்துச்சு, y equal to c e power x cube divided by 3y cube. புரியுதா இந்த சம்? next third sum. third sum பாருங்க, y e power y by x dx equal to x e power x plus y plus y into dy. பேஜ் நம்பர் 166ல இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? dx by dy ன்னு கொண்டு வருவோமா? நீங்க இந்த क्वेश्चन எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா dy யும் dx ம் இருந்தாலே நீங்க 10.6 மெத்தட்ல போட்டுறலாம். ஓகே, ஹோமோஜெனியஸ் ஃபார்ம் மெத்தட்ல போட்டுறலாம். ஓகேவா? அந்த dx divided by dy equal to x e power x by y plus y. இந்த டேர்ம் டினாமினேட்டர்ல வந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்? x இருக்கத்துல v y போடணும், dx by dy இருக்கத்துல y plus v plus y dv by dx. புரியுதா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இது இங்க வந்திருக்கு equal to v of, ஏன்னா இதனால என்ன vy x ஓட டேர்ம் e பவர், இது எப்படி எழுதிருக்கனா v னா என்னது? x by y தானே. புரியலையா? இங்க பாருங்க, x equal to v by v into y. அப்ப நமக்கு v தான் வேணும். அப்ப x by y ஆ? புரியுதா? plus c divided by அதே மாதிரி y of ey. இதுக்கு அடுத்து நான் இது ரெண்டுல இருந்து y காமன் எடுத்துட்டேன். அப்ப v of e power y plus 1 divided by y of e power v. then இந்த y இந்த v இந்த சைடு வந்துச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. then LCM எடுத்துருக்கேன். புரியுதா? இது கேன்சல் ஆயிரும். 1 divided by ev. then இன்டகிரேஷன் எடுங்க. இன்டகிரேஷன் எடுக்கிறது மாதிரி x லாம் y லாம் ஒன்று, d லாம் dv லாம் ஒன்று. இங்க இது இந்த சைடு வந்துடும். ஓகேவா? இது ரெண்டு இருக்குல்ல, இந்த y மல்டிப்ளை இருக்கு, அப்புறம் டிவைட்ல வந்தது, இது டிவைட்ல இருக்கு, அப்புறம் மல்டிப்ளை வந்தது. புரியுதா? integral of e power v dv equal to integral of 1 by y dy. இதுக்கு இன்டகிரேஷன் தான் e power y தான் வரப்போகுது. இதுக்கு log of y plus constant term log c. then
v இருக்கிறதுல x plus y சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். x plus y equal to log of y plus log of c பிளஸ்ல இருக்கு மல்டிப்ளை எழுதணும். e பவர் x plus x by y equal to log of y c. புரியுதா? நெக்ஸ்ட் 6 சம் பாருங்க. x dy by dx equal to y minus x cos square y by x. என்ன பண்ணணும்? இதுதான் நமக்கு வேணும். இது சைடு போயிடும். அப்புறம் டிவைட் ஆயிடுது. y by x minus x by x cos square y by x. புரியுதா? தென் சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த டேர்ம். இங்க ஏன் நம்ம x சப்ஸ்டிட் பண்ணிருந்தோம்னா எனக்கு x டேர்ம் இருக்கு. ஓகேவா? இங்க y. ஓகே, எப்படியா x equal to vy நாலும் y equal to vv நாலும் ஒண்ணுதான். ஓகேவா? y equal to vx dy by dx equal to v plus x dy by dv by x dx. இந்த டேர்ம் தான் இங்க நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு இது y ஓட வேல்யூ vx by x minus cos of the xx cancel cos of vx by x then xx cancel பண்ணிடுவேன். இதுலயும் xx cancel ஆயிரும். புரியுதா? பிளஸ் v ஆன்சர் வந்தா மைனஸ் v. எல்லா இந்த மெத்தடை பொறுத்தவரைக்கும் எல்லா சம்க்கும் இதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. பிளஸ் v இருக்கிறத மைனஸ் v ல போடும். அதே இன்டெகிரேஷன் இருப்பீங்க. ஓகேவா? அதை நீங்க கான்ஸ்டன்ட் ஞாபகம். அண்ட் தென் சப்போஸ் உங்களுக்கு வந்து லாக்ல வந்து முடியும்னா எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த சைடு வந்து மைனஸ் ஆயிடு, இது ஒரு கேன்சல் ஆயிடும். x dv by dx equal to minus cos square v. then v எல்லாம் சைடு அப்படின்னா இது கீழே வருது, இது மல்டிப்ளைல போகும், இது டிவைட் ஆகும். புரியுதா? இன்டெகிரேஷன் எடுங்க. 1 by cos square x க்கு இன்டெகிரேஷன் எடுத்தானது secant square x. அதுதான் இங்க போட்டிருக்கேன். சாரி, இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மட்ல எழுதிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து நான் வந்து இன்டெகிரேஷன் எடுத்துப்பேன். இன்டெகிரேஷன் ஆஃப் secant square v க்கு இன்டெகிரேஷன் எடுத்தா tan வரும். இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஓகேவா? ஈக்குவல் டு இது log of x plus log of c வரப்போது v இருக்கிறதுல என்ன பண்ணணும்? y by x போடுங்க. tan of y by x equal to minus log of x plus log of c. இத log of v by x னு எழுதிட்டேன். தென் எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறேன். அப்புறம் இது நான் e பவர்ல போகுமா? e பவர் y by x equal to c by x. தென் நம்ம c தான் வேணும், இது மல்டிப்ளை ஆச்சு. x equal to e பவர் tan of y by x equal to c. புரியுதாங்க சார்? நெக்ஸ்ட் 7th சம் பாருங்க. 1 plus 3 e power y by x dy plus 3 e power y by x 1 minus y by x into dx equal to 0. y ஓட வேல்யூ 0 னு சொல்லிட்டாங்க, x ஓட வேல்யூ 1 னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றேன்னா dy by dx ன்னு போட முடியும். அதாவது x உம் dy by dx க்கு கொண்டு வரேன். ஏன்னா மத்தது எல்லாத்தையும் அங்க கொண்டு போறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் dy by dx இந்த டேர்ம் வந்து போயிடுது. minus of 3 e power y by x 1 minus y by x இந்த டேர்மும் டிவைட்ல வந்துருச்சு. புரியுதா இது வரைக்கும்? அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இது வந்து மைனஸ்ல இருக்குல்ல, அதாவது இடத்த மாத்தி எழுதிக்கிறேன். 1 minus y by x இருக்கத நான் y by x minus 1 எழுதலாம்ல, அதான் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இங்க இருந்து ஒரு மைனஸ் வரும், அது மைனஸும் பிளஸ் ஆயிரும். அதனால தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். and then y இருக்கிறதுல vx நாலும் vx போடணும். then dy by dx இருக்கிறதுல என்ன பண்ணணும்? v plus x dy dv by dx சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். 3e v v minus 1 divided by 1 plus 3e v. புரியுதா இது வரைக்கும்? அந்த v என் ஆன்சர் கொண்டு வந்துட்டேன், மைனஸ் v ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, மல்டிப்ளை இருக்கு, உள்ள ஒன்னால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்புறம் 3v e power v minus 3e v இங்க பிளஸ் அங்க வந்துச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. தென் எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஓகேவா? minus 3v e power v. அதுக்கு அடுத்தது இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் இருக்கு. ஓகேவா? minus 3 e power v plus v divided by 1 plus 3 e power v. then integration எடுங்க. v அதாவது v எல்லாம் சைடு வச்சுட்டு x எல்லாம் சைடு வச்சுட்டு இது ஃபுல்லா v தான் இருக்கு. இங்க மட்டும் ஒரு dv இருக்குல்ல, புரியுதா? இங்க dv வரும். ஓகேவா?
இது இந்த டிவி அங்க இருக்கு. தென் dx by x, புரியுதா? dv வச்சிருக்கோம். தென் இன்டகிரேஷன் எடுங்க. 1 divided by இன்டகிரேஷன் எடுக்கிறீங்க. 1 divided by 1 plus anything இருந்தாலும் log of 1 plus something போடுவோம்ல, அதே ஃபார்மேட்ல இருக்கா. log of v plus 3 e power v equal to log of x plus log of c. தென் இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் log of v plus 3 e power v plus log x equal to log c. தென் v இருக்கிறதுல y by x சப்ஸ்டிட் பண்ணுமா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. log of y by x plus 3e y by x equal to log c. அதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கணுமா? x y by x plus 3e power y by x equal to c. தென் என்ன பண்றோம்னா இது ரெண்டுத்துக்கும் தான் x காமன், ஓகேவா? உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்பனா x y by x இருக்கு, x x கேன்சல் ஆச்சு, y வருது. தென் அதே மாதிரி இங்க x டேர்மே இல்ல, அதனால இங்க x போட்டுருக்கேன். புரியுதா? ஈக்குவல் டு c. क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க? x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0. அதனால இங்க 0 plus 3 e power y by 0 by 1 வரும். அதனால 0 e power 0 னா இது 1. அப்புறம் c equal to 3. அந்த வேல்யூ எடுத்து இதுல போடுங்க. அப்புறம் y plus 3x e power y by x equal to 3. புரியுதா இந்த சம்? நெக்ஸ்ட் 10.7ல இருக்க ஃபர்ஸ்ட் சம். cos x dy by dx plus y sin x equal to 1. நான் என்ன பண்றேன்னா இத cos x ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா dy by dx இருக்கலாம்ல, இருந்தா நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலாம்ல. அதனால dy by dx plus y of sin x divided by cos x equal to 1 by cos x. sin x by cos x என்னது? tan x. அதே மாதிரி 1 by cos x என்னது? secant x. அதான் எழுதிருக்கேன். இது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா dy by dx plus p of y plus equal to q. இது p ன்ற அசம்ப்ஷன் வந்துரும், இது q ன்னு ஒரு அசம்ப்ஷனுக்கு வந்துரும், ஓகேவா? and then if னா e power integral of p of dx. புரியுதா? அதனால நான் இத ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் போட்டுப்பேன். integral of p of dx equal to integral of p ஓட வேல்யூ என்னது? tan x dx. then integration எடுங்க. tan x க்கு integration எடுத்தா log of secant x dx. then e பவர்ல எழுதணுமா? e யோ log கேன்சல் ஆயிடும், secant x வர போகுது. இதுதான் வந்து if வருது. அந்த if எடுத்துட்டு வந்து இங்க இருக்குல்ல, இல்ல போணும் y of if equal to integral of q of if dx plus c. இங்க secant வர போகுது. y of secant x equal to integral of secant x secant x. இதுவும் secant தான், q ஓட வேல்யூ secant தான். புரியுதா? அப்புறம் இது என்ன? secant square x dx ன்னு எழுதலாமா? integral of secant square x integration எடுத்தா tan x, ஓகேவா? y of secant x equal to tan x plus c. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா இந்த secant இருக்குல்ல, இதை டிவைட் பண்றேன். அப்புறம் y equal to tan x divided by secant x plus c of secant x. tan நம்ம எப்படி எழுதுவோம்? sin by cos. tan sin by cos, ஓகேவா? ஆறா எழுதிருக்கேன். and then இங்க பாருங்க, cos x into secant x. secant x எப்படி எழுதலாம்? 1 by secant x எப்படி எழுதலாம்? cos x எழுதலாமா? அதனாலதான் இங்க இன்னொரு cos வந்துருக்கு. புரியுதா? இங்கேயும் 1 by secant இருக்கும், அதனால c into cos x. அப்புறம் cos cancel, sin x plus c of cos x. புரியுதா? சம் ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். dy by dx plus y by x equal to sin x. பப்ளிக்ல 2024ல கேட்ட क्वेश्चन. dy by dx plus py equal to q. கம்பேர் பண்ணுங்க. அப்புறம் p ஓட வேல்யூ என்னது? y ஓடது சேர்க்கக்கூடாது. அப்புறம் p ஓடது என்னது? 1 by x. q ஓடது sin x. if ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் integral of p of dx. p ஓடது என்னது? integral of 1 by x dx. 1 by x க்கு இன்டகிரேஷன் எடுத்தானது log x. அப்புறம் e of integral e power integral of p dx equal to
யும் log கேன்சல் ஆயிரும் x. அப்புறம் i போறது x. y into x equal to integral of u க்கு sin x into x dx plus c. இது எப்படி பண்ணணும்? uv மெத்தட்ல இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நீங்க எழுதியிருக்கேன். ஓகே, integral of u of dv, இது u of dv ன்னு வச்சுக்கோங்க. அப்பலாம் என்ன பண்ணுவோம்? uv minus integral of v du. u ஓடது கம்பேர் பண்ணும்போது x இருக்கு, dv க்கு sin x dx இருக்கு. x இன்டகிரேஷன் பண்ணணும். அப்படின்னா du by dx equal to 1 ன்னு வரும். நம்ம அப்பலாம் du equal to dx ன்னு எழுதலாம். sin க்கு இன்டகிரேஷன் எடுக்கணும், u வை டிஃபரன்ஷியேட் பண்ணனும், dv யை இன்டகிரேஷன் எடுக்கணும். புரியுதுல? v equal to cos x, அது அப்படியே இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதி இருக்கோம் இங்க. ஓகேவா? u ஓடது x ஆ, v க்கு minus cos x ஆ, minus integral of v க்கு minus cos x dx plus c. and then cos க்கு நம்ம இன்டகிரேஷன் எடுக்கிறோம். ஓகேவா? cos க்கு இன்டகிரேஷன் எடுத்தா என்னது? sin ஆ, cos க்கு இன்டகிரேஷன் எடுத்தா sin ஆ, minus into minus plus. ஓகேவா? minus x cos x plus sin x plus c. இதுக்கு அடுத்தது இந்த x இருக்குல்ல, xy ன்னு இருந்திருக்கும், அந்த x ஆல நான் டிவைட் பண்ணிருக்கேன். அப்புறம் y equal to minus, இந்த x கேன்சல் ஆயிடும், இங்க டிவைட்ல வரும்போது x கேன்சல் ஆயிடுது, இங்க x வருதுக்கு minus cos x plus sin x divided by x plus c. அதுக்கடுத்து இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? y plus cos x equal to sin x plus c. இந்த x மல்டிப்ளைல வந்திருக்கு. y plus cos x into x equal to sin x plus c. புரியுதா இந்த சம்? பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन 2024 ல. சோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சம் பாருங்க. x of sin x dy by dx plus x of cos x plus sin x dy equal to sin x. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதால டிவைட் பண்ணிடுவோம். dy by dx அத மட்டும் டிவைட் பண்ணிருக்கா, மத்த டேர்ம்ஸ்ல அப்படியே தான் இருக்கு, இங்க டிவைட்ல இருக்கு. புரியுதா? அந்த டேர்ம் மட்டும் நம்ம டிவைட் பண்றோம். ஹோல் எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணதால இங்கேயும் அந்த டேர்ம் வந்திருக்கு, இங்கேயும் அந்த டேர்ம் வந்திருக்கு. புரியுதா? அதுக்கு அடுத்தது இதுக்கு நான் செப்பரேட் பண்ணி எழுதிருக்கேன். அப்படின்னா x of cos x divided by x of sin x. cos by sin ஆனது cot ஆ, அப்புறம் cot x. இதை எப்படி எழுதிக்கலாம்? sin x divided by x of sin x. sin of sin cancel 1 by y x. புரியுதா? into y equal to இங்கேயும் அதே மாதிரி 1 by y வரப்போகுது. புரியுதா? இதை கம்பேர் பண்ணுங்க. அப்புறம் p ஓட வேல்யூ என்னது? இது p, இது q. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல? அதுக்கடுத்த இன்டெகிரல் ஆஃப் p of dx கண்டுபிடிக்கிறேன். இன்டெகிரல் ஆஃப் p of dx கண்டுபிடிக்கிறேன். integral of p of dx. p ஓட வேல்யூ என்னது? இதுவா? 2dx. இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கிறோம். ஓகேவா? இன்டகிரேஷன் எடுத்தா log of sin x வரும், பிளஸ் இதுக்கு காட்டுக்கு பண்ண sin வரும், இதுக்கு log of x வரும். இது a plus b ஆ, அப்புறம் மல்டிப்ளை எழுதலாமா? log of x sin x. ஓகே, then e power integral of p of dx, e power log of x of sin x. e யும் log கேன்சல் ஆகாது, எக்ஸ்போனன்ஷியல் log கேன்சல் ஆயிடும். அப்புறம் x of sin x. இது if ஓட வேல்யூ. இந்த ஃபார்மட்ல எழுதுவோமா? அப்ப நான் y into x of sin x equal to integral of 1 by x ஓடது 1 by x of sin x dx plus c. then xy sin x equal to the x இந்த x cancel ஆயிடுச்சு. integral of sin x dx plus c. sin integration தானது, cos minus cos. அப்புறம் xy sin x equal to minus cos x plus c. அந்த மைனஸ் சைடு வந்துருச்சு. அப்புறம் xy sin x plus cos x equal to c. புரியுதா? நெக்ஸ்ட் அதுலயே 9th சம் பாருங்க. one plus x y square dy by dx plus
y plus y cube equal to 0. நான் இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? புரியுதா? அதுக்கடுத்து y எல்லாம் ஒரு சைடு d, அதாவது இந்த டேர்ம் எனக்கு வேணும். ஓகேவா? அதனால இதை திருப்பி நான் டிவைட்ல கொண்டு வந்துட்டேன். புரியுதுல? தென் இது ரெண்டுத்துல இருந்து x காமனா எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்புறம் 1 plus x 1 plus y square divided by y இதுல இருந்து காமனா எடுத்துக்கிறேன். 1 plus y square equal to minus dx by dy. இதுக்கும் இது காமன், இதுக்கும் இது காமன், அதை செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். இதுக்கு 1 divided by y 1 plus y ஸ்கொயருக்கு அங்க எதுவுமே வராது. இங்க நம்ம பண்ணும்போது இதுவும் ஏதோ கேன்சல் ஆயிரும். அதனால x divided by y equal to minus dx by dy. ஓகேவா? அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்மட் எழுதணுமா? dx divided by dy plus px equal to q. அந்த ஃபார்மட்டுக்காக நான் இத அதுல கொண்டு போயிடுறேன். ஏன்னா அது q டேர்ம் அசம்ஷன் வச்சுக்கலாம்ல. p க்கு இது வந்து p ன்னு வருது, இதுக்கு q ன்னு வருது. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? integral of p of dy. p ஓடது 1 by y dy. integration of 1 by y என்னது? log y ஆ? and then e power log y னா e யோ log கேன்சல் ஆயிடும் y. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? x into, ஏன்னா நமக்கு y ன்னு வந்திருக்கு, அதனால x into y plus equal to integration of q ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். தென் if க்கு y வந்து dy plus c. y யும் y கேன்சல் ஆயிருது. xy equal to minus integral of 1 divided by 1 plus y square dy plus c. இதுக்கு இன்டகிரேஷன் tan inverse of y வருது. then இந்த டேர்ம் நான் கொண்டு போய் xy plus tan inverse of y plus equal to c. புரியுதுல? next அதுலயே 13 சம் பாருங்க. x dy by dx plus c plus y equal to x of log x. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இத நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது என்ன ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா dy by dx plus pq equal to q. அதான ஃபார்மட். அதனால நான் மாத்துறேன். அப்ப நான் dy by dx plus y by x, இங்க x வருது, x கேன்சல் அதனால log x வருது. கம்பேர் பண்ணுங்க. அப்ப இது p, இது q. integral of p of dx, integral of 1 by x, 1 by x integration எடுத்தானது log x. then if ஓடது integration log கேன்சல் x வந்திருக்கு. and then நான் ஃபார்மட் எழுதுங்க y of if. இங்க நம்மளுக்கு y ன்ற ஒரு டேர்ம் வந்துச்சு, அதனால நம்ம வந்து இங்க x போட்டோம். ஓகேவா? இங்க x வந்ததுனால இங்க y போட்டுருக்கோம். புரியுதுல? y of if equal to integral of q of iy dy plus c. y இதுக்கு x வந்து xy equal to integral of இதுக்கு q ஓடது என்னது? log x ஆ? log x into x dx by dx plus c. integration by parts. இது uv மெத்தட்ல நம்ம போடுவோம். ஓகேவா? uv மெத்தட்ல போடுறோம். u வந்து நான் log x ன்னு எடுத்துக்கிறேன். log டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்புறம் 1 by x வரப்போது இங்க டிவைட் இருக்கு, இங்க வந்துருச்சு. dv equal to x dv வந்து v இன்டகிரேஷன் எடுங்க. அப்ப v ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்க x ஸ்கொயர் டிவைடட் பை 2. புரியுதா? அதுக்கு இந்த ஃபார்மட்ல எழுதிருக்கேன். ஓகேவா? uv yx equal to u ஓட வேல்யூ என்னது? u ஓட வேல்யூ v ஓட வேல்யூ, சாரி u ஓட வேல்யூ v ஓட வேல்யூ. புரியுதா? log x into x square by 2 minus integral of x square by 2 into 1 by x dx plus c. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இதுல 1 by 2 கான்ஸ்டன்டா அதை வெளில எடுத்துட்டேன். அப்ப நான் xy equal to x square divided by 2 log x minus 1 by 2 integral of இந்த ஒரு x இந்த ஒரு x கேன்சல் x dx plus c. இதுக்கு இன்டகிரேஷன் தனது x square by 2 வா? புரியுதா? x square by 2 வரும். இங்க ஒரு 2 இருக்கு, சாரி இங்க 2 வரும். ஓகேவா? 1 by 2
1/2 into x square by 2 ஆனது x square by 4 plus c. நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தோட 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 4xy equal to 2x square log x minus x square plus log 4c. இதை எப்படி போடுறோம்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 4xy equal to இங்க ஒரு 4 வருது, 1s are 2s are, then இங்க ஒரு 4 cancel 4c. புரியுதா? Next 14th sum. X dy by dx plus 2y minus x square log x equal to 0. First எடுத்தோனே நான் x ஆல டிவைட் பண்ணிருக்கேன். Then compare பண்ணுங்க, p equal to 2 by x வருது, q வருது, log x of log x வருது. இப்போ இத பார்க்கணுமா? integral of p of dx equal to p வருது 2 by x. 2 கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன். integral of 1 by x. integral of 1 by x னா என்னது? log x plus 2 of log x equal to, இதை எப்படி எழுதுறேன்னா எழுதலாமா? இங்க இருக்க அந்த 2 ஸ்கொயர்ல எழுதலாமா? equal to log of x square, then if ல e power log of x square, e log cancel ஆயிரும், x square வருது, then அதுதான் if ஓட வேல்யூ. y of if equal to integral of q of ix plus into dx plus c. y of x square equal to integral of q ஓட வேல்யூ என்னது? x of log x, இதுக்கு x square வந்துச்சு plus c, இங்க ஒரு dx வரும். ஓகேவா? அப்படினா x square into x நானது x cube log x dx plus c. இதுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், அதாவது UE மெத்தட். இத u னு வச்சுக்கிறேன், இத dv x cube dx. u டிஃபரன்ஷியேட் பண்ற log x du equal to 1 by x dx வருது, இதுக்கு வந்து x power 4 divided by 4. ஏன்னா இதுக்கு இன்டகிரேஷன் வந்து டிஃபரன்ஷியேஷன் எடுக்கணும். இந்த மெத்தட்ல நான் எழுதி இருக்கேன். u நானது log x, v னா x power 4 divided by 4 minus integral of x power 4 divided by 4 into 1 by x dx plus c. இதுக்கு அடுத்து 1 by 4 நான் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன், இது x cube ஆயிடுது. ஓகேவா? integral of x cube dx plus c, then dx square equal to x power 4 by 4 log x minus 1 by 4 integration எடுக்கிறீங்க, x power 4 divided by 4 வருமா plus c, then 4 4s are 16, y x square equal to x power 4 divided by 4 log x minus x power 4 divided by 16 plus c. புரியுதா இந்த சம்? நெக்ஸ்ட் அதிலே 15th சம் பாருங்க. dy by dx plus 3y by x equal to 1 by x square given that y ஓட வேல்யூ 2, x ஓட வேல்யூ 1. பேஜ் நம்பர் 161ல இருக்கு. இது கம்பேர் பண்ணாலே நமக்கு போதும். ஓகேவா? p ஓட வேல்யூ 3 by x வருது, q வருது 1 by x square வருது. integral of p of dx equal to 3 எடுத்துட்டோம். integral of 1 by x dx, இதுக்கு log வருது 3 of log x. லாஸ்ட் சம் போட்டோமா, இதான் பவர் எழுதி இருக்கோம். log of x cube எழுதனா, then e power இதுவும் கேன்சல் ஆயிரும், x cube வருது. then ஃபார்மட்ல எழுதுங்க, y of x cube equal to integral of q ஓடது 1 by x square x cube dx plus c. cancel x square, இங்க ஒரு x cancel. y of x cube equal to integral of x dx plus c, then இதுக்கு இன்டகிரேஷன் எடுத்துங்க, x square by 2 வருது, then v ஓட வேல்யூ சாரி x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 2. அப்பனா 2 1 cube equal to 1 cube divided by 2 plus c. அப்ப 2 minus 1 by 2 equal to c. c ஓட வேல்யூ 3 by 2. அந்த 3 by 2 எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்க. y x cube equal to x square by 2 plus 3 by 2. புரியுதா இந்த சம்? இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, சாப்டர் 10ல இருக்க 5 மார்க்ஸ்னா 10.8 தவிர எதெல்லாம் வருமோ அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு PDF வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.